திருச்செந்தூர் வள்ளி குகையை பற்றி வட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனோட இந்த குகைக்கு வள்ளி குகை எப்படி போயிருக்கு? வள்ளி வந்து இந்த பக்கம் வந்து இந்த குகையில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இல்லை, அது எதனால? சில வரலாற்று காரணங்கள் இருக்கிறதா தகவல் இருக்கு. அந்த வரலாறுலாம் பின்னாடி பார்க்கலாம். வந்து முன்னாடி முன்னாடி பில்டிங்லாம் கட்டி பெரிய அளவில் வச்சுருக்காங்க. சரி, அங்கே வந்து எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கடற்கரை கால சூழ்நிலை காரணமாக தண்ணி அதிகமாக வர்றதுனால அது வந்து அரிப்பு ஏற்பட்டு என்ன ஆச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி ஆகிப்போகுது. அப்போ அந்த உப்பு காற்றுல இந்த குகை அரிச்சிட்டுன்னு சொல்கிறீங்க? உப்பு காற்றுல அரிக்கல, அது வந்து நீரின் காரணமாக அரிப்பு ஏற்பட்டுள்ளது. உப்பு காற்றுல அரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து இரும்பு அந்த மற்ற பொருட்களை தான் அரிக்குமே தவிர இந்த மாதிரி மண் சூழலில் இந்த குகையில் இந்த ஓட்டையாக இருக்கிற காரணம் என்ன? இதுக்கு ஏதாவது காரணங்கள் எதுவும் உண்டா? அது வந்து ஆராய்ச்சியாளர் பொருளியல் வல்லுநர்களை கேட்கணும். அவ்வளோதான். ஓகே, நன்றி. ஓகே.